Hi friends, வணக்கம் and welcome back to Renu Yum Treats. இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் ஐட்டம் வெண்டைக்காய் புளி பச்சடி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை டேப் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ. இதுக்கு வெண்டைக்காயை 1/4 இன்ச்சு சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் புளி, மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட வெல்லம். கடாய் நல்லா காஞ்ச பிறகு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும், ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. இப்போ எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு நான் தாளிக்கிறேன். இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுறேன். இப்போ இது கூட நம்ம தக்காளி 2 கட் பண்ணதை எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ தேவையான கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். நம்ம இதில் எண்ணெய் கொஞ்சமாக தான் விட்டுருக்கோம், அதனால் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் நான் ஒரு 1/4 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறணும். லைட்டாக சூடான தண்ணியில் நான் புளி போட்டிருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கை போட்டு கரைச்சி வடிகட்டி புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் வெந்திருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியும் விட்டு ஒரு நல்ல 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ கடைசியாக இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட வெல்லம் ஆட் பண்ணி நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்ல டேங்கியாக நம்மளோட புளி பச்சடி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை கட்டாயமாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.